இங்கே லேடி டெய்லரிங் வேலை பார்த்துக்கிட்டு பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் வாட்டர் லீக் ஆகுது, கொஞ்சம் ஆளை அனுப்பி விடுங்கன்னு உடனே சீக்கிரமாக அனுப்பி விட்ற மேடம்னு சொல்லிட்டு அவனும் கட் பண்ணுறான். அடுத்ததான் அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டு தீபாவளி எதுவுமே வேலை நிறையா இருக்குங்க, சீக்கிரம் வாங்கன்னும் போது வரேன்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவங்க சாமி ஃபோட்டோவை பார்த்து புலம்புறாங்க, உனக்கு சந்தோஷம் தானே, இவ்வளோ படிச்சுட்டு நான் பாரு வீட்டில் உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ காலிங் பெல் சத்தம் கேட்குது. கதவு திறந்தா ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. என்ன வேணும்னு கேட்டால் நான் தான் பிளம்பர் செக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு உடனே இவங்க ஷாக்காகி பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் இடத்த காமிச்சோன்னே அவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கேட்குறாங்க, இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன் ஒரு பொண்ணு பிளம்பராக இருந்து அப்படின்னு. அப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, நிறைய பேர் இந்த மாதிரி என்கிட்ட கேட்டிருக்காங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க நம்ம மனசார ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறாங்க. அப்போ அந்த லேடி வந்து கையில் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு தச்சிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கே, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டால் இது வாங்கலை நானே தச்சதுன்னு உடனே, அப்படியா அப்போ என் அக்கா பொண்ணு கூட ஒன்று இதே மாதிரி தச்சு தரீங்களான்னு உடனே இவங்க ஃபேஸ் எல்லாம் மாறிடுது. அப்போ தண்ணி சத்தம் கேட்ட உடனே இந்த லேடி எஞ்சி போய் உள்ளே போய் ஆஃப் பண்ணிவிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் தெரியாமல் கேட்டேன் சாரி, ஆனால் நான் உண்மையாக தான் சொல்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லாம் போட்டு சேல் பண்ணக்கூடாதுன்னும் போது இல்லை நான் இது ஒரு ஹாபியாக தான் பண்ணுறேன், பிஸ்னஸ்லாம் பண்ணலைன்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்ம மனசார ஒரு விஷயத்தை நினச்சோன்னா அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி அந்த காசை திருப்பி கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸுக்கான அட்வான்ஸாக நீங்கள் இதை வச்சுக்கோங்கன்னு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு கேட்குறாங்க. எந்த கலர் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதையே வச்சு பண்ணுங்கன்னு ஒன்றா இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுள்லாம் எப்பயுமே வந்து நம்மளுக்கு வழிகாட்ட மாட்டாங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் திடீர்னு வந்து புதுசாக ஒரு வழியை சொல்லுவாங்க, அதை நம்ம கப்புன்னு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான்.